அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த தொடரில் உள்ள தவறான எண் எது என காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க சீரீஸில் தவறான எண் என்ன அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்க போகிறோம். சீரீஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 89, 78, 86, 80, 85, 82, 83 அப்படின்னு நம்மளுக்கு வரிசையாக கொடுத்துட்டு இந்த சீரீஸில் நம்மளுக்கு வந்து தப்பானது எதுன்னு எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக அடுத்த எண் என்ன அப்படின்னு எழுத சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு எப்படி ப்ரொசீட் பண்ணுறோமோ அதே மாதிரியே தான் வித்தியாசம் கண்டுபிடிச்சி நம்ம வந்து எழுதிக்க போகிறோம். எழுதிட்டு பார்க்கும்போதில் எல்லாமே ஒரு கோர்வையாக வந்திருக்கும். ஒரே ஒரு நம்பர் மட்டும் நம்மளுக்கு மாறி இருக்கும். ஸோ அந்த நம்பரை நம்ம பிடிச்சிட்டோனாலே நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாங்க பார்க்கலாம். 89 எப்படி 78 ஆயிருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நம்ம 89, 78 பார்க்குறத விட இந்த பக்கம் பாருங்களேன், 83, 82, 85 அப்படின்னு இவ்வளோ வித்தியாசம் இல்லாமல் பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட்லேருந்து போகலாம். ஸோ லாஸ்ட்லேருந்து போகிறோம் அப்படின்னா கவனமாக எல்லாத்தையுமே லாஸ்ட்லேருந்து தான் எடுக்கணும். சரிங்களா? இப்போ 83 எப்படி 82 ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 82 எப்படி 85 ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 3 ஆட் பண்ணியிருக்காங்க. 85 எப்படி 80 ஆயிருக்கும்னா நம்மளுக்கு 5 மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட்லேருந்து பார்க்குறோன்றத கவனமாக அதே மாதிரி தான் பார்க்கணும். சரிங்களா? 80 எப்படி 86 ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 6 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 86 எப்படி நம்மளுக்கு 78 ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துலையே பாருங்களேன், இப்போது இங்கே 1ங்கிறது ஆட் நம்பர், 3ங்கிறது ஆட் நம்பர், 5ங்கிறது ஆட் நம்பர். ஸோ 1, 3, 5 அப்படின்னு நம்மளுக்கு வரிசையாக ஒற்றைப்படை எண்ணாக தான் வந்துட்டுருக்கு. ஆனால் ஊடால பார்த்தீங்க அப்படின்னா 6 அப்படின்ற ஒரு இரட்டைப்படை எண் வருது. அப்போது நம்ம போட்டுட்ருக்கிற சீரீஸில் ஃபுல்லாகவே இந்த இடத்துல என்ன வருது, ஒரு அது என்ன சொல்கிறது, அந்த லாஜிக்கை வந்து நம்மளுக்கு ஒன்று போல் வராத மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்கே தப்பான இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 அப்படிங்கிற நம்பருக்கு பதிலாக 1, 3, 5 அப்படின்னா அடுத்தது +7 அப்படின்னு வந்திருக்கணும். +7னா என்ன ஆகும், 80 + 7 இந்த இடத்துல நம்மளுக்கு 87 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஒரு வேளை 87 நம்பர் இருந்ததுன்னா அடுத்து என்ன வரணும் அப்படின்னு பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் மாற்றி தானே பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்தது நம்மளுக்கு -9ன்றது வித்தியாசமாக இருக்கணும். 87லேருந்து -9 பண்ணால் நம்மளுக்கு 28 கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. அப்போது 86ங்கிறது தப்பு, அந்த இடத்துல 87ன்னு வந்திருக்கணும். ஓகேவா? அடுத்தும் பார்க்கலாம். ஸோ நம்ம இதுக்கு 78லேருந்து 89 செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதோட நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து டைம் இருக்குன்றதுனால நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி 78, 89 ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 11 ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஃபுல்லாகவே 1, 3, 5, 7, 9, 11 ஆட் நம்பராக எழுதியிருக்காங்க. மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சிம்பிளையுமே நம்மளுக்கு மாற்றி எழுதியிருக்காங்க. இதுதான் இந்த சம் அவங்க கொண்டு போயிருக்க லாஜிக். இதில் நம்மளுக்கு 6 அப்படிங்கிற ஈவன் நம்பர் வரவே வராது. 7 அப்படிங்கிறது அந்த இடத்துல வரணும். அப்போ அது எந்த நம்பருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 86 இருக்கிற நம்பரில் தான் வருது. அப்போ அதுதான் நம்மளுக்கு தப்பான நம்பர். ஓகேவா? எப்படி எடுத்தோன்றது புரிஞ்சது தானே? ஆப்ஷன் பியில் இருக்கு இல்லையா, 86 அப்படிங்கிறது தான் நமக்கான தவறான எண். அதுதான் இந்த கொஷினை பொறுத்த மட்டுக்கும் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே ரெகுலராக சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.